பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA வளாகத்தில் தமிழ்நாடு பாஜகவின் அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவரும் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளருமான நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், H. ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநில அளவிலான தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் இணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன், தேர்தல் ஆணையம் முன்னெடுத்துள்ள வாக்காளர் திருத்தப் பட்டியல் பணிகளில் தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு கோவை சம்பவமே எடுத்துக்காட்டு என்றார். தொடர்ச்சியாக கடந்த நான்கரை வருட காலமாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை. போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல அது தூரத்தில் இருக்கு, அங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது சொல்லுவாங்களா? அந்த இடத்துல மதுபான கடை இருந்து மூடப்பட்டிருக்கிறது. சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல கஞ்சா விற்பனை இருக்குன்னு மக்கள் புகார் சொல்லி இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அந்த இடத்தை பத்தி கவலைப்படாம காவல்துறை இருக்குன்னா என்ன அர்த்தம்? நாளை மறுநாள் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி தலைமையிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திமுக அரசில் அதிகரித்திருப்பதை கண்டித்து மாநிலம் முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.